இதில் வந்து இன்றைக்கி ஒரு மல்டிப்ளேயர் மேட்ச் விளையாட போகிறோம். கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து லைவ் போடணும்னு கொஞ்சம் ஆசை. அதனால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபருக்காக இந்த மேட்ச் விளையாண்டு போட்டிருக்கேன். இது ஒரு ஆன்லைன் மல்டிப்ளேயர் மேட்ச்சு. இதுதான் நம்ம ஸ்குவாடு. என்னோடய டீம் கேப்டன் வந்து பனுகா ராஜபக்சா, ஸ்ரீலங்கா பிளேயர். டாஸ் வந்து ஆப்போனன்ட் ஜெயிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க சேசி ஃபஸ்ட் பேட்டிங். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவர் வந்து ஜோகிந்தர் சர்மா. ஃபஸ்ட்டு ஒரு கிளாப்ஸை போட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டோம். பேட்ஸ்மேன் வந்துட்டார். ஃபஸ்ட்டு ஷார்ட் பாலாக ஒரு ஸ்லோவர் பவுன்சர் போகலான்னு போட்டேங்க. சரி எஜ்ஜி பட்டு 2 ஸ்லிப் வச்சுருக்கோம், யாருக்காவது போகும்னு சொல்லிட்டு பார்த்தா சரியாக படலை. ஒரு லாங் ரனில் ஒரு ஃபீல்டர் வச்சுருந்தேன். 2 ரன் ஓடிட்டாங்க எப்படியோ. இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் கிட்டே வந்துச்சு. சரி ஸ்லோ பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து திருப்பி ஒரு ஃபாஸ்டர் ஸ்லோவர் பவுன்சர் போட்டோம். சரியாக டைம் இல்லை, திருப்பி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே பாலை போட்டேங்க. அரைஞ்சாருங்க சரியான அப்பா, தெரிச்சுக்கிட்டு போச்சு. பவுண்ட்ரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுன்னு தெரியல. சரியான ஷாட்டுக்கு அப்புறம் சரி கொஞ்சம் ஷார்ட்டாக அதே ஃபாஸ்ட் பவுன்சராக போட்டுருவோம். என்னடா இனியும் வர அடிக்கிற அப்படி சொல்லிட்டு போட்டால் விட்டாருங்க. இப்படி ஒரு நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ், எனக்குள்ளே ஒரு திமிரு கெத்து, நான் தான் அந்தமாரி இருந்துச்சு. சரி திருப்பி நம்ம பண்ணுறதா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுன்சர் தானே, சரி ஸ்லோவாக அவுட் ஸ்விங்கை போட்டு விடுவோம். 2 ஸ்லிப் வச்சுருக்கோம். இங்கே வேறு மிட் ஆஃப் வேறு பக்கத்தில் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அப்பர் கட் ஆட பார்த்தாருங்க. எனக்கு ஒரே சிரிப்பாயிடுச்சு, என்னடா இப்படியாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி இன்ஸ்விங் ஒன்று போடுவோம். அதேமாதிரி அப்பர் கட் ஆடுவார், ஸ்லோவாக போடுவோம், கீழே வரும், போல்ட் ஆயிரும்னு நினச்சேன். பார்த்தா அடிச்சாருங்க, சரியான அடி அடிச்சிட்டாங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு. இன்ஃபீல்டெல்லாம் அப்படியே உள்ளே தான் இருக்குது. லைட்டாக தூக்கி விட்டார், உருண்டு போயிடுச்சு. அடுத்து சரி எப்பயும் போல் அவுட் ஸ்விங்கரை போடுவோம், நமக்கு எதுக்கு வம்பு, 2 ஸ்லிப் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டேன் ஒரு அவுட் ஸ்விங்கரை. அதிலே அடிச்சாங்க, வெளியே போயிடுச்சு 6 இந்த விட்டோம். சரி போடா இப்படிலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி விட்டு ஒரு வெல் பிளேடு பட்டனை தட்டி விட்டேங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ஜிம்மி நீசம்மை கூப்பிட்டு வந்து நியூசிலாண்ட்லேருந்து வாவா தம்பி 2 ஓவர் 2வது ஓவர் போகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி பவுன்சரே நல்லா இருக்கு, பவுன்சரை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பவுன்சரை போட்டேங்க. கரெக்டாக எப்பயும் போல் பவுன்சர் கிளிக் ஆகிடுச்சு. ஒரு பவுன்சர் தான். மனசு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து சரி லென்த்து பாலில் அதே பாலை போடுவோம், பவுன்சர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்க. அதே மாதிரி போச்சு. அப்பர் கட் ஆட போனார், மிஸ் ஆகிடுச்சு. இது நல்லா இருக்கே. சரி எப்பயும் போல் அதான் 2 ஸ்லிப் வச்சுருக்கேன், எப்பயும் அதே மென்டாலிட்டி தான். சரி போடுவோம், சும்மா அதே பாலை போட்டிருக்கலாம், இருந்தாலும் போடுவோன்னு சொல்லிட்டு போட்டேன். அச்சா ஸ்டெப்பு வச்ச மாதிரி இருந்துச்சு, இப்படி தெரிச்சுக்கிட்டு போச்சுங்க. இது கமெண்ட்ரி வந்து ஸ்ட்ரெயிட் டச் நேரம்னு வேறு சொன்னாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரில. ரன் வேறு 20 ஆயிடுச்சு. இன்னும் 3 பால் இருக்குது, எப்படியாவது கட்டுப்படுத்திடணும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டேன். சரி பவுன்சரை போட்டு விடுவோம் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போட்டேங்க. பவுன்சர் அதான் ஃபாஸ்ட் பவுன்சரை போட்டாச்சு. அதையும் வச்சாங்க திருப்பி பிரிச்சு 1 பவுன்சர் ஸ்ட்ரெயிட்டில் அதே இடத்துல வச்சாங்க, சொல்லி வச்ச மாதிரி. வேறு யார், அவங்க டீம் கேப்டன் இசான் கிஷன் தான் பிறந்துட்டாங்க. இசான் கிஷன் டாம் லேத்தம் அவங்க டீமில் ஓப்பனர்ஸு. அவங்கள அவுட் பண்ணுறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. இன்னும் 2 பால் தான் இருக்குது, எப்படியாவது கட்டுப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு போட்டேங்க. போட்டேன் அப்போ மிஸ்ஸு. ஒரு டாட் பால் வச்சுட்டு இனி நம்ம தான். சரி அதான் 24 ரன்னு, இதிலே அவுட் ஆக்கிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு யார்கர் ட்ரை பண்ணவே இல்லை. எல்லா பாலும் மேலே போட்டோம். ஸ்லோவாக ஒரு யார்கரை போட்டோங்க. கிஷன் அவுட் ஆகிட்டாருங்க. அந்த ஓரத்தில் வந்து எதாவது கிளிக் பண்ணால் செலிப்ரேட் பண்ணேன். சரி எதுக்கு வந்து செலிப்ரேட்லாம் பண்ணோன்னா நம்ம வாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அப்படியே அவங்க அவுட் ஆகிட்டாங்க. சரி இன்னிங்ஸ் இருக்குது, 25 ரன் அடிக்கணும். அவங்க டீமில் யார் போடுறதுன்னு தெரியல, அதுக்குள்ளே ஓட்டிட்டேன். அவசரமாக எனக்கு கொஞ்சம் பார்த்தா எல்லா ஃபீல்டையும் வெளியே வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டில் நிற்க வச்சுருக்காருங்க. ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கிறது தான் இந்த கேமில் கொஞ்சம் ஈஸி. அப்படியே ஒயிட் யாருக்கு இன்ஸ்விங்கை போட்டாருங்க. ஸ்ட்ரீட்டில் நானும் அடித்தேன். முன்னாடி முடியும், எத்தனை பேர் வேணால் நிறுத்து, நானும் அடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அடித்தேன். அப்படியே எனக்குள்ளே தான் எப்படி அடிச்சுட்டா ஒரு கான்ஃபிடென்ஸ், ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும்ல, அதுவுமே வந்துடுச்சு. அடுத்த பால் விட்டேங்க டாட்டு. அப்போ தான் சரி மண்டை கடிச்சு இப்படி நார்மல் ஆடுவா அப்படி சொல்லிட்டாங்க. சரி நார்மல் ஆடுவோம். அந்த டீம் பேர் டிஎம்கே, நம்ம வந்து லோக்கின்னு வச்சுருக்கோம். என் பேர் லோகேஷ். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளும் ஒரு ஷாட் அடிச்சிடுவோம். அவரை வச்சா ஸ்டொப்பு மாதிரி 4 போயிடுச்சு. இந்த 3 பால் 8 ரன் எடுத்துருவோம். பரவாயில்ல, நல்ல ரன்னு தான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போங்க. ஒய்டாக ஒரு இன்ஸ்விங்கர் போட்டாங்க.
நானும் இறங்கி வந்து சுற்றினேன், படவே இல்லை. சரி ஸ்ட்ரைட்டில் தானே அடிமுல்ல, கொஞ்சம் தள்ளி அடிப்போம்னு சொல்லி எந்த பக்கம் அடிக்கலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி வேணால் ஸ்ட்ரைட்லேயே அடிச்சிடும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்லேயே அடிச்சேங்க. பார்த்தா கீப்பர் கையிலே போய் வச்சு பிடிச்சிருந்துச்சுங்க. மனசே கஷ்டமாயிடுச்சுங்க. அந்த பக்கம் ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் இருந்தாங்க, அவுட் ஆக்கி விட்டேங்க. ஒரு பால் கூட பிடிக்காமல். இல்லை அவுட்டுன்னு எனக்கே தெரிஞ்சிச்சுங்க. ஆனால் அம்பேர் சும்மா ஒரு ரிவ்யூ போட்டு விட்டாரு. பார்த்தா அவர் டவருக்கு முன்னாடி ஸ்டெம்பு அடிச்சிருச்சு. சரி அவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க. அவுட்டு கொடுத்தாங்க. அவங்க டீம் பிளேயர்ஸ்லாம் பண்ணி நம்மளை அமுச்சு விட்டாங்க. அடுத்து பனுக்கா ராஜபக்சா நம்ம கேப்டனு. எதுக்காக அவர் கேப்டனாக போட்டேன்னா நிறையா மேட்ச் என்னை காப்பாற்றி கொடுத்துருக்காருங்க. சிங்கிள் ஹேண்டடாக 64 அடிச்சு கடைசி நேரத்துலலாம். அதனால தான் அவர் கேப்டனாக போட்டேன். அதே மாதிரி அவுட் ஆகி வரோம்னு நினச்சேன். ஜஸ்ட் மிஸ்ஸிங்க ஒரு ரன்னுங்க. கொஞ்சம் உள்ளே போயிட்டார். அடுத்து அவர் போட வந்திருக்காரு ஆஞ்சலோ ஃபெர்னாண்டோ. ஃபெர்னாண்டோ ஆஞ்சலோ தான் நினைக்கிறேன். போட வந்திருக்காரு இன்ஸ்விங். அது அந்த இன்ஸ்விங்கை தவிர வேறு பால் போடலங்க. பனுக்கா ராஜபக்சா சொல்லியிருந்தேன் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு. அந்த பாருங்கள் மொதல் பாலே கடாச்சி விட்டார். இவருக்கு தாங்க இந்த டீமில் கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. இசான் கிஷன் இருக்கார், கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இவன் தான் கொஞ்சம் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு சரி இந்த பால் அடிப்போம்னு சொல்லிட்டு அடிச்சேங்க. எனக்குள்ளே விழுந்துச்சு. ஒரு ரன் தான் கிடச்சிது. பார்த்திவ் பட்டேல் ஸ்ட்ரைக்கில். பார்த்திவ் பட்டேலே ஒரு 5 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்காரு. ஆனால் நமக்கு தான் கொஞ்சம் அடிக்கணுமே. 4 பால் 9 ரன் வேணுங்க. இன்னும் யாருக்கரை போட்டாங்க கரெக்டாக காலையில் விழுந்துருச்சு. சரிடா பார்த்தீங்களா ராஜபக்சா இந்த சார் தான் அடித்தார், வெளியே போச்சு. ஆனால் இவர் அடித்தா போவே இல்லை. இதுக்கு தாங்க ராஜபக்சா நம்புகிறேன். இவரை வச்சு தட்டி விட்டு அழுத்துறேன். நான் எப்படியா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன். 3 ரன் அப்படியே ஓட்டேங்க. அழுத்தி முடிச்சு இன்னும் எத்தனை 2 பால் 6 ரன் அடிக்கணும். எப்படியா அடிச்சிடா தம்பி அப்படி சொல்லிட்டு ஈஸி அவுட் ஸ்விங்கர் போட்டார். சரி நல்லா அடிச்சுங்க, நல்லா டைமிங்க பாருங்கள். எல்லாமே 3 டிக்குங்க, க்ரீன் டிக். ஆனாலும் விக்கெட்டுங்க. பனுக்கா ராஜபக்சா அவுட் ஆகிட்டாரு. என்ன பண்ணுறேன்னே தெரியல. மனசே கஷ்டமாயிடுச்சு. ஐயோ நீ தானே காப்பாற்றுவேன்னு சொன்னேன் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு சரி அடுத்த பாலை பிடிப்போம். யார் வரா? எனக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸில் இந்த கேமில் கொஞ்சம் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஜிம்மி நீசா வாப்பா நீயே நியூசிலாந்துலேருந்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஜிம்மி நீசத்தை வச்சுட்டு சரி அடிப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. இன்ஸ்விங்கை போட்டாருங்க எப்பயும் போல். நானும் அதே மாதிரி ராஜபக்சா சாட்டை அடிச்சேங்க. அப்படியே போய் 1 பவுன்ஸில் போயிடுச்சுங்க. ஒரு ரன்னில் தோத்துட்டேங்க. மனசே கஷ்டமாயிடுச்சு. எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா 50 சப்ஸ்கிரைபராக வந்தால் தான் லைவ் போட முடியுமா, அதுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.